ஏக இறைவனும் வாழ்க்கையின் நோக்கமும் கனமான கற்கள் ஒன்றின் மீது ஒன்று சாய்ந்து கொண்டு ஒரு வரிசையில் இருப்பதாக கற்பனை செய்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு கல்லும் தனக்குப் பின்னால் உள்ள கல்லின் மீது சாய்ந்திருந்து அந்த கல்லும் மற்றொன்றின் மீது சாய்ந்திருந்தால் எல்லா கற்களும் கீழே விழுந்துவிடும். அவை அனைத்தும் நிலைத்து நிற்க வேண்டுமானால் வரிசையின் இறுதியில் எதன் மீதும் சாயாத ஒன்று இருக்க வேண்டும். அதாவது அனைத்தையும் தாங்கிப் பிடிக்கும் அளவுக்கு சக்தி வாய்ந்த, எதையும் சாராமல் தானாகவே நிலைத்து நிற்கும் ஒன்று இருக்க வேண்டும். இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்தும் அந்த கற்களைப் போன்றவைதான். ஒவ்வொரு கல்லும் நிரப்பதற்கு பல விஷயங்களைப் போலவே இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்தும் ஒன்று இருக்க வேண்டும். நீங்கள் காற்று, நீர் மற்றும் உணவை சார்ந்திருக்கிறீர்கள். உணவு பூமி, மழை மற்றும் சூரியனை சார்ந்திருக்கிறது. சூரியன் பௌதிக விதிகளை சார்ந்திருக்கிறது. எங்கு பார்த்தாலும் ஒரு பொருள் பலவற்றைச் சார்ந்திருப்பதை நீங்கள் காணலாம். அறிவியல் இந்த தொடர்புகளை மிக நன்றாக விவரிக்கிறது. ஒரு பொருள் மற்றொன்றை எப்படி சார்ந்திருப்பது என்பதை அது கூறுகிறது. ஆனால் அந்த முழு கற்களின் வரிசையும் முதலாவதாக ஏன் நிற்கிறது என்பதை அது விளக்குவதில்லை. அனைத்தையும் தாங்கிப் பிடிக்கும் அளவுக்கு சக்தி வாய்ந்தது எது என்ற கேள்விக்கு அது பதிலளிக்கவில்லை. அதை புரிந்து கொள்ள நாம் சார்ந்திருக்கும் பொருட்களின் சங்கிலித் தொடருக்கு அப்பால் பார்க்க வேண்டும். எல்லாவற்றையும் தாங்கிப் பிடிக்கும், ஆனால் எதன் மீதும் சாயாத மற்றும் எதையும் சாராத ஒரு இறைவன் இருக்க வேண்டும். எல்லா பொருட்களையும் தாங்கிப் பிடிக்கும், ஆனால் வேறு எதனாலும் தாங்கப்படாத அந்த இறைவனையே நாம் எல்லாம் வல்ல இறைவன் என்று அழைக்கிறோம். வாழ்க்கையின் நோக்கம் ஆகவே எல்லாம் வல்ல இறைவன் நம்மையும் நம்மைச் சுற்றியுள்ள அனைத்தையும் படைத்தான். காற்று மேகங்களை நகர்த்துகிறது. மேகங்களிலிருந்து வரும் மழை தாவரங்களை வளரச் செய்கிறது. தாவரங்களும் விலங்குகளும் மனிதர்களுக்கு உணவை வழங்குகின்றன. உயிரற்ற பொருட்களுக்கே ஒரு நோக்கம் இருக்கும்போது ஒரு தர்க்கரீதியான கேள்வி எழுகிறது. மிக உயர்ந்த அறிவுக்கூர்மையும் விழிப்புணர்வும் கொண்ட இங்கணர்களை எல்லாம் வல்ல இறைவன் எதற்காக படைத்தான்? இந்த கேள்விக்கு பதிலளிக்க இறைவன் தனது செய்தியை மனிதகுலத்திற்கு வழங்க இறைத்தூதர்களை அனுப்பினான். ஆதம், நூ, இப்ராஹீம், மூசா, தாவூத், சுலைமான், ஈசா மற்றும் யஹ்யா போன்ற இறைத்தூதர்கள் முதல் இறுதித் தூதரான நபிகள் நாயகம் முஹம்மது அவர்கள் அனைவர் மீதும் சாந்தி உண்டாகட்டும் அவர்கள் வரை ஒவ்வொரு இறைத்தூதரும் ஒரே தெளிவான செய்தியை கொண்டு வந்தனர். மனிதர்கள் தன்னை வணங்குவதற்கும் தனக்கு கீழ்ப்படிவதற்கும் இறைவன் அவர்களை படைத்தான். மேலும் இந்த உலக வாழ்க்கை என்பது இறைவனுக்கு நாம் காட்டும் கீழ்ப்படிதலுக்கான ஒரு தொடர்ச்சியான சோதனையாகும். நம்முடைய ஒவ்வொரு செயலும், சொல்லும், சிந்தனையும், நோக்கமும் வானவர்களால் பதிவு செய்யப்படுகின்றன. அப்போது முடிவுகள் வெளிப்படுத்தப்படும். எல்லாம் வல்ல இறைவனிடம் நம்பிக்கை வைத்து நற்செயல்களை செய்தவர்கள் சொர்க்கத்தில் பரலகனி நிரந்தர தண்டனையை அனுபவிப்பார்கள். உண்மையை நாம் எப்படி அறிவது? இறைத்தூதர்கள் வந்தார்கள் என்பதை நாம் எப்படி அறிவது? அவர்கள் இறைவனிடமிருந்து பெற்ற வேதங்களை விட்டுச் சென்றார்கள். அந்த இறைவேதங்கள் அனைத்தும் காலப்போக்கில் சிதைக்கப்பட்டு மாற்றப்பட்டன. ஆனால் புனித குர்ஆன் மட்டும் விதிவிலக்கு. இது தனத்தி ஆண்டுகளுக்குப் பிறகும் இன்றுவரை மிகத் துல்லியமாகப் பாதுகாக்கப்பட்டுள்ளது. ஆனால் குர்ஆன் உண்மையில் எல்லாம் வல்ல இறைவனிடமிருந்து வந்ததுதான் என்பதை நாம் எப்படி அறிவது? இறைவனின் அவசியமான பண்புகளைப் பற்றி சிந்திப்போம். அவர் தொடக்கமும் முடிவும் இல்லாதவராக இருக்க வேண்டும். அவர் உருவானவராக இருந்தால் அவர் இருப்பதற்கு வேறொன்றை சார்ந்திருக்க வேண்டும். எனவே வேறு எதையும் சாராத அந்த இறைவனாக அவரால் இருக்க முடியாது. அவர் அழிந்து போகக்கூடியவராக இருந்தால் எல்லாமே அவரைச் சார்ந்திருக்கும் அந்த இறைவனாக அவரால் இருக்க முடியாது. ஏனெனில் அவரது முடிவு என்பது மற்ற அனைத்தின் முடிவையும் குறிக்கும். எனவே இறைவனுக்கு ஆரம்பமும் இல்லை, முடிவும் இல்லை. அவர் ஏக இறைவனாக ஒருவராக இருக்க வேண்டும். இரண்டு படைப்பாளர்கள் இருந்தால் ஒருவரின் விருப்பம் மற்றவரின் சக்தியை கட்டுப்படுத்தும். மேலும் வரம்புக்குட்பட்ட ஒருவரால் இறைவனாக இருக்க முடியாது. உதாரணமாக, ஒரு படைப்பாளர் சூரியனை உதிக்கச் செய்ய விரும்பினால், மற்றவர் அதை மறையச் செய்ய விரும்பினால், ஒருவரால் மட்டுமே வெற்றி பெற முடியும். தோல்வியுற்றவர், சக்தியற்றவர், அனைத்தும் சார்ந்திருக்கும் இறைவனாக இருக்க முடியாது. இறுதியாக அவர் தனது படைப்புகளைப் போல எந்த விதத்திலும் இருக்க முடியாது. அப்படி இருந்தால் அவரும் அவற்றைப் போலவே சார்ந்திருப்பவராகி விடுவார். மேலும் அனைவரும் சார்ந்திருக்கும் அந்த இறைவனாக
அவரால் இருக்க முடியாது. இப்போது உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். மக்கள் வணங்கும் தெய்வங்களில் எது இந்த தர்க்கரீதியான வரம்புகளுக்கு பொருந்துகிறான்? புனித குரானை அருளிய இறைவனே, அந்தே அல்லாஹ் அவன் ஒருவனை ஆவிர்த்தானை விருத்துகிறான். அவன் எவரையும் பெறவும் இல்லை, எவராலும் பெறப்படவும் இல்லை. அவனுக்கு நிகராக எவரும் இல்லை. அவனுக்கு எந்த தேவையும் இல்லை. அனைத்தும் அவனையே சார்ந்திருக்கின்றன. நித்தியமானவன், மகனும் இல்லை, தந்தையும் இல்லை. படைப்புகளிலிருந்து முற்றிலும் மாறுபட்டவன். அவனுக்கு பங்காளியோ இணையோ இல்லை. இறைவன் எப்படி இருக்க வேண்டுமென்று தர்க்கம் கோருகிறதோ அப்படியே குர்ஆன் இறைவனை விவரிக்கிறது. இது தற்செயலானது அல்ல. புனித குர்ஆன் உண்மையிலில் பிரபஞ்சத்தை படைத்த எல்லாம் வல்ல அல்லாஹவால் அனுப்பப்பட்ட வேதம் என்பதற்கு இதுவே அத்தாட்சியாகும். ஓர் அழைப்பு. எனவே நாம் உங்களை இஸ்லாம் மார்க்கத்திற்கு அழைக்கிறோம். வானங்களையும் பூமியையும் மற்றும் உள்ள அனைத்தையும் படைத்த உண்மையான இறைவனை வணங்குவதற்கு அழைக்கிறோம். இஸ்லாத்தில் இணைய பின்வரும் வாக்கியத்தை முழு மனதுடன் கூறுங்கள். வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லாஹ்வைத் தவிர வேறு யாரும் இல்லை என்று நான் சாட்சி கூறுகிறேன். மேலும் முஹம்மது அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் என்றும் நான் சாட்சி கூறுகிறேன். அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ். நாங்கள் கூறுவது தவறாக இருந்தால் நீங்கள் இழப்பது 3 நிமிடங்கள் மட்டுமே. இதை புறக்கணித்துச் செல்வதன் மூலம் முடிவற்ற மறுமை வாழ்வில் நீங்கள் அனைத்தையும் இழப்பீர்கள். நிரந்தரப் பேரின்பத்திற்கான வாசல் அகலத் திறந்திருக்கிறது. நீங்கள் உள்ளே நுழைவீர்களா?